ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக யாராச்சும் என்னோடய வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த vlog இது. ஆசை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டக்க மண்டக்க கொஷின் கேட்கலாம். ஏன்னா எனக்கும் தான் இந்த மாதிரி கொஷின்லாம் வரும். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இது வந்து தைப்பூசம் அன்றைக்கி எடுத்த vlog தான். தைப்பூசம் இல்லை, தைப்பூசத்துக்கு முன்னாடி நாள். ஆக்சுவலாக முன்னாடி நாள் வந்து சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். நைட்டாக தான் துவைக்க முடிஞ்சுது. நைட்டாக தான் வந்து எல்லா சாமானும் வந்து க்ளீன் பண்ணி வைக்க முடிஞ்சுது. பிகாஸ் பாப்பா இருக்கிறதுனால டைம் வந்து கரெக்டாக அமைஞ்சு வரல. ஆனாலுமே வந்து நான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் எடுத்து போட்ட பிறகு மறுபடியும் அவங்க எழுந்துட்டு அவங்க அலப்பற தாங்க முடியல. அதனால ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. போட்டேன், கொஞ்சம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மீதி வந்து பாப்பாவை போய் ஹேண்டில் பண்ணிட்டு அப்புறம் மீதி வந்து கழுவிட்டு இருந்தேன். அப்பா இந்த குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு வேலை கூட கண்டினியூஸாக செய்யவே முடியறதில்ல. எல்லாத்துலையும் பிரேக் எடுக்க வேண்டியதாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வேற தலை வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாரு. அதனால பாப்பாவையும் பார்த்துக்கவே இல்லை. அது உண்மையாக அவருக்கு தலை வலிச்சுதா இல்லை பாப்பாவை பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆனாரான்னு சொல்லிட்டு தெரியலை. எங்கள் மாமியார் வேற சொல்கிற பேச்சே கேட்காம சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுட்டாங்க சாயந்தரமே. நான் சொன்னேன் அப்போவே படித்து நம்மளுக்கு டைம் இருக்காது, பாப்பா வேற இருக்கா, பார்த்துக்கிட்டு சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சிட்டு ரொம்ப நேரம் ஆகிடாத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ரொம்ப நாளாக அந்த கிழங்கு இருக்குமா, வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல கேட்காம ஊற வச்சுட்டாங்க. என்னால் இந்த பாத்திரத்தையும் கழுவ முடியாமல் குழந்தையும் பார்த்துக்க முடியாமல் தடுமாறிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்துருக்கலாம், அத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க, சமையல் அதெல்லாம். நான் வெறும் சப்பாத்தி உருட்டி கொடுக்கறது மட்டும்தான். ப்ளஸ் பூஜை சாமான் தேய்க்கிறது வச்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு எதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சப்பாத்தி மாவு உருட்டுறதுக்குள்ளே எனக்கும் எங்கள் அத்தைக்கும் ஒரு கோல்டு வாரே நடந்துருச்சு. எங்கள் அத்தை இது சரியா இல்லைம்மா, தடியாக இருக்குது, போன வாட்டியே இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக சொன்னாங்க. எனக்கு அப்படியா, அப்படின்னா நீங்களே உருட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லணும் தான் தோணுச்சு. பட் ஆனால் எங்கள் அம்மாவை நான் யோசிச்சு பார்த்தேன். எங்கள் அம்மாவாக இருந்தால் இதை விட செமையாக திட்டிருந்துருப்பாங்க, என்னது இது உருட்டுற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் சைலண்ட் ஆகிட்டேன், எதுவும் பேசிக்கல. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக பூரியெல்லாம் சுட்டு குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. போட்டு சாப்பிட்ட பிறகு செம திருப்தியாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு கழித்து பூரி சாப்பிட்றேன். அப்புறம் என்ன, பாப்பாவுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டு ஒரு 4 வாய் அதுக்கப்புறமேட்டு தூங்க வச்சுட்டேன். தூங்கும்போது அவளுக்கு வேறு பால் இருக்கணுமா, அதனால அப்படியே நான் பால் கொடுத்துட்டு நானும் தூங்கிட்டேன். அதனால தைப்பூசம் அன்னைக்கு காலையில் எழுந்துச்சி தான் நான் சந்தனம் பொட்டுலாம் வச்சு விட்டு சாமிக்கு பூஜைலாம் பண்ணேன். ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. பட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சாமின்னா ஒரு ஹோப் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் தான் இருக்குது. ஒரு சில பேர்லாம் இல்லை, கடவுள் இல்லை, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்படிலாம் எனக்கு கிடையாது. ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சாமி பக்தி நிறையாவே இருக்குது. ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா. ஒரு வயசு வரைக்கும் நம்மளுக்கு இந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கணுன்னா ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகும். அப்பப்போ எப்போனா கோயிலுக்கு போயிருக்கும்போது யாராச்சும் வச்சு விட்டால் கூட அதை குட்டியாக அழைச்சிட்டு இல்லைனா ஃபுல்லாக அழைச்சிட்டு அப்புறமேட்டு தான் வெளில வருவோம். அந்த மாதிரி இருந்தேன் நான். வீட்டில் எங்கள் அம்மா அப்பா ஏதாச்சும் வெயிடாக குங்குமம் விபூதி வெய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்க முன்னாடி வச்சுட்டு வீட்டுக்கு வெளில போன பிறகு அழைச்சிட்டு போவேன். ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே பக்தி பரவசம் வந்து மண்டைக்கு நல்லா ஏறிடுச்சு. பட் இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, காட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. கடவுள் நினச்சாருன்னா எவ்வளோ நேரம், ஒரு நிமிஷம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. பட் we have to wait till that time comes. கொஞ்சம் நான் பேசுகிறது பழம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது என்னோடய ஹோப், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோப். ரஜினி சார் டைலாக் சொல்லுவார்ல, நல்லவனை ஆண்டவன் கஷ்டப்படுத்துவான், சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்ற மாதிரி. அது கரெக்டு தான். நம்மளுக்கு நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. அதிலலாம் நம்ம எவ்வளோ பேஷன்ஸாக இருந்து நம்ம அதெல்லாம் கடந்து வரோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சில வருஷம் முன்னாடி வரைக்கும் தைப்பூசம், இந்த செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் ஃபாலோ பண்ணதில்லை. பொதுவாக இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நிறைய குட் வைப்ஸ் வந்து இருக்குது. எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை தவிர வேறு யார் நினைக்க முடியும். பூஜைலாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும் அப்படி இப்படின்லாம் வந்து எந்த ரஷ்ஷும் பண்ணிக்க தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடியும் போது கண்டிப்பாக கோவிலுக்கு போவோம். முடியாத பட்சத்தில் தான் கோவிலுக்கு போக முடியாது. அதனால கோவிலுக்கு போகலையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறத விட வீட்டில் இருந்துகிட்டே எப்படி நிம்மதியாக சாமி கும்பிடலாம் அப்படின்றத மட்டும் பார்த்தா போதும். நான் வந்து கோவிலுக்கு எங்கேயும் போகல, வீட்லேயே தான் சாமி கும்பிட்டு நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுள் எப்பயுமே நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பாங்க.